இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஹேண்ட் ரைட்டிங் மோடில் நம்ம எப்படி வந்து ஒரு லெட்டரை இல்லை வேர்டை டைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி டைப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம எழுதின மாதிரியான ஒரு டிசைனை நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம புது கம்போசிஷன் எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கோம். இப்போ இது மேலே வந்து நம்ம தேவையான அளவுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். பொசிஷனில் வச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்ததா பென் டூல் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபாண்ட் மேலேயே
நோட் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த வேர்டு முடிகிற வரைக்கும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி பென் டூலில் ட்ரா பண்ணிக்குவோம். ஒன்ஸ் இந்த ஒர்க் முடித்ததும் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிற இந்த லேயரில் வச்சு ரைட் கிளிக் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி எஃபெக்ட்ஸில் ஜென்ரேட்டில் ஸ்ட்ரோக். ஸோ இப்போ இதை கொடுத்ததும் நமக்கு மேலே இந்த மாதிரி வந்துடும். இதில் ஸ்ட்ரோக்கில் தேவையான கலர்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ப்ரஷோட சைஸ் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்ததான் எண்டு. இந்த எண்டு பொசிஷன் ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். அதனால் நம்ம 0 பொசிஷனில் வச்சுட்டு நோடை க்ரியேட் பண்ணிவிட்டு எத்தனை மினிட்ஸ்க்கு அப்புறம் வேணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம இதை 100% வச்சு ஒரு நோடை க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இதில் ஸோ இப்போ இந்த ரேம்ப் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம எந்த வேர்டுக்கு வேணுனாலும் எஃபெக்ட் அப்ளை பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் கருதுகிறோம். நன்றி, வணக்கம்.